இன்றைக்கு ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 36 அதிகாரம் 11 வசனத்தை என்னோடு சேர்ந்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 36:11 சேர்ந்து வாசிப்போம். சொல்லுங்க. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். இதான் இந்த நாளின் செய்தி. பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன். சொல்லுங்க. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்க செய்வார். இதை ஆங்கிலத்தில் ரொம்ப வெரி சிம்பிளா இருக்கும். பெட்டர் தென் பிஃபோர். எல்லாருமே ஆங்கிலம் படித்தவர் ஓரளவுக்கு. எல்லாம் சொல்லுங்க. பெட்டர் தென் பிஃபோர். இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முந்தின சீரை பார்க்கிலும் 2013 நீங்கள் இருந்த அந்த வாழ்க்கையை விட 2014 நற்சீர் உண்டாக்க செய்வேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பெட்டர் தென் பிஃபோர். நான் இருந்த நிலை, அது தமிழில் போட்டது எல்லாம் தமிழ் வேதத்தை பாருங்கள். முந்தின நிலையில் நான் இருந்ததை விட, ஒருவேளை ஏழ்மையில் இருந்திருக்கலாம், வறுமையில் இருந்திருக்கலாம், பாடுகள் இருந்திருக்கலாம், போராட்டங்கள் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அதை விட மேலான ஒரு நிலைக்கு இந்த 2014 கொண்டு போவேன். இன்றைக்கு ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப எளிமையாக அந்த வேதனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு என்ன செய்வாராம்? சொல்லுங்க. நற்சீர். ரொம்ப அழகான வார்த்தை. இன் இங்கிலீஷ் பெட்டர். சொல்லுங்க. எல்லாம் இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லலாமே. சொல்லுங்க. பெட்டர். சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் ஆள் கைப்பிடி சொல்லுங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருப்பேன். முந்தின வாழ்க்கையை விட, முந்தின திராட்சை ரசத்தை விட பிந்தின திராட்சை ரசம் ருசி எப்படி இருந்தது? சுவை உள்ளதா இருந்தது. 2013 விட 2014 பெட்டர். ஆமென் சொல்வீங்களா? நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், கடந்த காலத்தை வைத்து நிகழ்காலத்தை எடை போடாதிருங்கள். கடந்த காலத்தினுடைய தோல்விகள் வேறு, நிகழ்காலத்தில் கர்த்தர் வைத்திருக்க திட்டங்கள் வேறு. கடந்த காலம் கல்லறையில், நிகழ்காலம் கருவில். சோ தேவன் சொல்லுகிறார், முந்தின நாட்களை விட, கடந்த நாட்களை விட, உங்கள் தாயின் கருவிலே தோன்றிய நாட்களிலிருந்து எத்தனையோ மேடு பள்ளங்கள். வாழ்க்கையில மேடு பள்ளங்களை சந்திக்காதவர்கள் இல்லை. இருக்கிற எல்லாருமே நாங்கள் இங்கே நிற்கிறோன்னு சொன்னால் நிறைய பாடுபடுத்தப்பட்டிருக்கிறோம். யாருக்காக பாடுபட்டோமோ அவங்களாலேயே பாடுபடுத்தப்பட்டோம். அதான் பெரிய விஷயம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், முந்தின சீரை விட, கடந்த காலத்தின் அனுபவங்களை விட, கடந்த காலத்தின் வளர்ச்சியை விட, கடந்த காலத்தினுடைய ஜெப வாழ்க்கையை விட இந்த ஆண்டில் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின சீரை பார்க்கிலும். ஹலோ, ஐ டோன்ட் நோ நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஒரு சிலருக்கு சொல்ல விரும்புகிறேன், இப்போ நீங்க இருக்கிற இந்த வாழ்க்கை சிறப்பு நினைக்காதீங்க, இதை விட சிறப்பான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியல, கொஞ்சம் காசு வந்த உடனே, கொஞ்சம் பணம் வந்த உடனே, பையன் ஐடியில் ஒர்க் பண்றான், நல்ல மருமக, நல்ல மாப்பிள்ளை வந்த உடனே கர்த்தரையே மறந்துடுறாங்க. பாஸ்டரை பார்த்தா எங்கேயோ பார்த்த ஞாபகமா இருக்குது உங்களை. என்னங்க, ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், சொல்றேன், யாரு பாஸ்டர்? எந்த பாஸ்டர்? அநியாயமா இல்லை இது? ஒரு வீட்டுக்கு எத்தனை பாஸ்டர் இருப்பாங்க? ஒரு வீட்டுக்கு ஒரு டேடி தானே. உண்மை பார்க்காது, உண்மை தெரியாத ஆட்கள் மாதிரி இருக்கிறீங்க. எந்த பாஸ்டர்? பாஸ்டர் சரி, நானும் சரி, என்னுடைய விசுவாசிகள் இல்லாத வீட்டுக்கு ஒரு நாள் நான் போனதே கிடையாது. அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே நேரம் இல்லை. அந்த அம்மா கேட்குது, எந்த பாஸ்டர்? அநியாயமா இல்லை இதெல்லாம்? ஆனால் யோசித்து பாருங்க, இன்றைக்கு இந்த நிலையில் நீங்கள் இருப்பதற்கு காரணம் கர்த்தர். இரண்டாவது உங்கள் ஊழியன். அதை மறந்துடாதீங்க. கடந்து வந்த பாதைகளை மறந்துட்டீங்கன்னா உங்களை மாதிரி மோசமான நாட்கள் யாருமே இல்லை. அடிக்கடி சொல்லுவேன், செய்த நன்மைக்கு நன்றியாயிருங்கள், செய்ய போகிற நன்மைக்கு தகுதியாயிருங்கள். எல்லாம் சொல்லுங்க. செய்த நன்மைக்கு, 2 கரங்களை கூப்பி சொல்லுங்க, நன்றியா இருப்பேன். செய்ய போகிற நன்மைகளுக்கெல்லாம் தகுதியாயிருப்பேன். I have the attitude of gratitude. So ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின சீரை பார்க்கிலும், முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சை ரசத்தின் சுவை பெரிதாக இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் பெரிது.
ஆபிரகாம் வெறும் மந்தை மேய்ப்பனாய் இருந்தான், பயிரிடுகிறவனாய் இல்லை. ஆனால் ஈசாக்கு மந்தையும் மேய்த்தான், பயிர்களையும் செய்தான், அநேக துறவுகளை உண்டாக்கினான். அதைத்தான் யோசேப்பு சொல்லுவான், என் பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட என் ஆசீர்வாதங்கள் உயர்ந்தது. எல்லாம் வாய்த்துன்னு சொல்லுங்க, என் பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட எங்கள் ஆசீர்வாதங்கள் உயர்ந்தது. எங்களை பார்த்து கூட சொல்லுங்க, உங்களை விட. எங்களுக்கெல்லாம் கோபமே வராது, பாச கோச்சிக்க மாட்டார். சொல்லுங்க, உங்களை விட நாங்கள் சிறப்பாக இருப்போம். நீங்கள் சிறப்பாக இருந்த எங்களுக்கு சந்தோஷம் தாங்க. என்ன புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சிறப்பாக சந்தோஷப்படுற ஒரே ஒருத்தர் கர்த்தர், ரெண்டாவது உங்கள் ஊழியக்காரன். எங்களுக்கு பொறாமையே கிடையாது. நீங்கள் எவ்வளவு ஆடி கார் வாங்கினாலும் என்னங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் பெரிது. யோபின் முன்னிலைமை விட அவன் பின்னிலைமை மிக சிறப்பாக இருந்தது. ஈவன் அவனுடைய ஸ்கின் கூட மாறி போச்சு. நம்புறீங்களா? யோபினுடைய அந்த தோல் கூட எல்லாமே மாறி போச்சு. எல்லாம் சொல்லுங்க, முந்தின சீரை பார்க்கிலும் என்னுடைய பிந்தின சீர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்கள் எல்லாமே தோல்விதான், கஷ்டம்தான், பாடுகள் தான், போராட்டங்கள் தான். ஆனா தேவன் சொல்றாரு, அதுல ஒரு வார்த்தை இருக்கும், நான் சொன்னேன் அதை நான் செய்வேன். 36ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 36 கடைசி வார்த்தை, நான் சொன்னேன் இதை செய்வேன். ஆமென் சொல்லுவீங்களா? கடைசி வார்த்தை, நான் சொன்னேன். உலகத்திலே சொல்றான், ஒரு தடவை சொன்னா என்ன தம்பி, அதிசயமா இருந்தது. ஒரு தடவை சொன்னா அவர் சொல்றாரு, நான் சொன்னேன். நம்புறீங்களா? சொல்லுங்க, முந்தின சீரை விட என் இந்த ஆண்டின் சீர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஐ லைக் த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், பெட்டர் தேன் பிஃபோர். இதுவரை இருந்ததை விட, இதுவரை இருந்த வாழ்க்கை விட, திருப்பி சொல்ல நண்பானவர்களே, கர்த்தர் நல்ல கவனிங்க, உங்களை நம்பி உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கைக்கு தகுதியாயிருங்க. ஆரம்பத்தில் சொன்னேன், செய்த நன்மைக்கு நன்றியாயிருங்க, செய்யப்போகிற நன்மைகளுக்கெல்லாம் பாத்திரவானாயிருங்க. ஒன்னு சொல்ல விரும்புகிறேன், வசதி நிரந்தரம் அல்ல, ஆண்டவர் மட்டும்தான் நிரந்தரம். வசதிகள் வரும், வசதிகள் போயிடும். எத்தனையோ பேர் நாங்க பார்த்துட்டோம், வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்திருந்தவங்கெல்லாம் ஒரே நாள் கீழே போயிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஆனா கர்த்தர் மட்டும்தான் நிரந்தரம். ரொம்ப அன்பா சொல்ல விரும்புகிறேன், வேலை நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தில் யாருமே நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த பூமியில யாரையாகிலும் அதிகமாய் சார்ந்து கொண்டால் அது உங்களை விட்டு சீக்கிரம் போயிடும். பயமா இருக்குதோ? யோனா ஆமணக்கு செடி நிமித்தம் சந்தோஷப்பட்டான், ஆமணக்கு செடி பட்டு போயிற்று. So don't depend anybody in this world. ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். சொல்லுங்க, ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். உலகத்தில் எங்கெங்கயோ போகிறோம், பல தேசங்களுக்கு போகிறோம், பல தேச மக்களை பார்க்கிறோம். ஆனா நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மட்டும்தான். அதை உள்மனம் சொல்லணும், வாய் சொல்லக்கூடாது. நான் பேசும்போது சில நேரங்களில் உள்மனம் சொல்லணும். ஓவர் பில்டப் இதெல்லாம் நீங்க சாட்சி சொல்லும் போது உங்க உள்மனம் என்ன சொல்லுது? ஓவர் பில்டப் சொல்லுதா இல்லைங்களா? லஞ்சம் வாங்காத 2 உலகத்தில் மரணமும் மனசாட்சியும். என்னங்க புரியலையா? லஞ்சம் வாங்காத 2 மரணம். 2வது மரணம். லஞ்சம் வாங்கியிருந்தா எம்ஜிஆர் கொடுத்துருப்பாரு, சிவாஜி மூப்பனர். புரியலையோ? மனசாட்சியோட லஞ்சம் வாங்காது. சொத்தப்பள்ளு தான் சொல்லும், முத்துப்பள்ளு தான் சொல்லும். என்ன பார்க்குறீங்க? நாங்கள் சொல்லிட்டா என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்களே? புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, என் முந்தின சீரை பார்க்கிலும் என் பிந்தின சீர் சிறப்பாக இருக்கும். அது என்ன சீர் என்பதை வேகமாக ஒரு 7 காரியங்களை நான் என்னுடைய பென்ட்ரைவில் போட்டேன். இந்த நேரம் பார்த்து அது ரொம்ப கலட்டா பண்ணுது. நம்பர் 1, 25ஆம் வசனத்தினுடைய 3வது வரி. சொல்லுங்க, அசுத்தத்திலிருந்து சுத்தம். எல்லாம் வசனத்தை பாருங்க ப்ளீஸ். பார்க்குறீங்களா? அசுத்தத்திலிருந்து சுத்தம் இருக்குதா ஸ்டீஃபன்? ஃப்ரம் அன்கிளீன் டு கிளீன். இந்த கடந்த ஆண்டில் உடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் இருந்ததோ எல்லா அசுத்தங்கள், எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில். ஹலோ, இன்னைக்கு அநேக விசுவாசிங்க ஆலயத்தில் பரிசுத்தவான்கள், வீதியிலே தூதர்கள், ஆனா வீட்டுக்குள்ள லூசிஃபர்கள். என்னடி பார்க்குறீங்க? இங்கே தான் ஹை ஜம்ப், லாங் ஜம்ப். இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு வீட்டில் போனா வாடா போடா. யார?
புருஷனை. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, பாஸ்டர் மனைவி என்ன வாடா போடான்னு சொல்லுது பாஸ்டர், கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. நான் கேட்டேன், ஏம்மா வாடா போடான்னு சொல்கிறீங்க? நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன், அது பழக்கமாகிடுச்சு எனக்கு. அநியாயமாக இருக்குது இதெல்லாம். அப்போது கோர்ட்டில் வேலை செஞ்சால் மயில் ஆட நான் சொல்லுவீங்க? சொல்லுது, ரொம்ப கூலாக சொல்லுது அந்த பொண்ணு. ஒரு பாஸ்டர் பொண்ணு வேறு, எனக்கு அவமானம். ஏன்னா எனக்கு ஒரு 3 பொண்ணுங்க இருக்குது. பாஸ்டர் நான் ஸ்கூலில் வேலை செய்யறதுனால புருஷனை. சில பேர் அன்பா சொல்லுவாங்க ஓடா போடா, இதெல்லாம் காமன் வேர்டு. அன்பானவர்களே கவனிங்க, அசுத்தத்திலிருந்து சொல்லுங்க, அசுத்தத்திலிருந்து சுத்தம் இருக்குதுங்களா? எங்க எங்க இருக்குது? 20 சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லா அசுத்தங்கள் இருந்தும். தம்பி வாலிபத்தை உன்னோட தான் பேசுறேன். நீ எதை பார்க்கிற, எதை பேசுற, யாரோடு நட்பு வச்சிருக்கிற? தம்பி யாருக்கு SMS அனுப்புற? ஹாய் ஹாய் ஹாய், இப்ப ஹாய், அப்புறம் நீ ஐயோ. புரியுதா? எங்க நிக்கிற? பஸ் ஸ்டாண்ட்ல. எல்லா அசுத்தங்கள். புரியுதா? எதை பார்க்கிற? மொபைல்ல என்ன பார்க்கிற? இன்டர்நெட்ல என்ன பார்க்கிற? எல்லா அசுத்தத்தில் இருந்தும். பெண்கள் வாழ்க்கையில கூட அன்பானவர்களை நிறைய பேர் தடுமாறுகிற நேரங்கள் இது. தயவு செஞ்சு அன்பா சொல்றேன், உலகத்தின் அன்பு நிரந்தரமானது அல்ல, கர்த்தருடைய அன்பு மட்டும்தான் நிரந்தரமானது. அதெல்லாம் உங்களை எங்கேயோ திசை திருப்பும் விட்டில் பூச்சிகள். சொல்ல நினைக்கலாம், அவர் பேசல, இவர் ரொம்ப பேசுறார். எல்லாம் கவனிங்க, நான் சொல்ல போறது, உலகம் உன்னிடத்துல ஒன்றை தரும்போது உன்னிடத்துல ஒன்று எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் செய்யாவிட்டால் உங்களை அந்த உலகம் என்ன வேணா பண்ணும். நான் சொல்ல விளங்குதுங்களாயா? ஒருத்தன் நிறைய உதவி செய்யறான், எதுக்கு உதவி செய்யறான்? சும்மாவா? இல்ல, என்னிடத்துல ஒன்று எதிர்பார்க்கிறான். அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் அவனே உங்களுக்கு வில்லனாய் மாறுவான். சொல்லுங்க, ஆண்டவர் தராத எந்த நன்மைகளும், சொல்லுங்க, ஆண்டவரால் வராத எந்த நன்மைகளும் எனக்கு தேவையில்லை. சில நினைக்கிற ரொம்ப உதவி செய்யறாரு, தேடி வந்து செய்யறாரு, வீட்டுக்கு வந்து செய்யறாரு, வலிய வந்து செய்யறாரு. இல்ல, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்துக்கு நீங்கள் இணங்காவிட்டால் உங்கள் வாழ்க்கை நாசமாய் போகும். இந்த புதிய ஆண்டில் தேவன் சொல்லுகிறார், from all unclean, சொல்லுங்க, எல்லா அசுத்தத்திலிருந்தும் எதை கொண்டு வருகிறாராம்? சுத்தம். இதை கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் அசுத்தத்திலிருந்து ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிறாரே, அதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். பண்டித பில்லி கிரஹாம் சொன்னார், உலகத்திலே மிகப்பெரிய மாற்றம் ஆத்துமாவில் ஏற்படுகிற மாற்றம் தான். 2வது குறிப்பு, வேகமாய் படிக்கிறேன் கேளுங்கள். 36 2வது குறிப்பு 26ஆம் வசனத்தில் 3வது வரி, கல்லான இதயத்திலிருந்து சதையான இதயம். சொல்லுங்க, கல்லான இதயத்திலிருந்து சதையான இதயம். இன்னைக்கு பல நேரங்களில் பாருங்க, நாங்கள் எவ்வளோ பிரசங்கம் பண்றோம், ஹலோ, எவ்வளோ பிரசங்கம் பண்றோம், ஆனால் ஜனங்க வாழ்க்கையில் மாற்றமே இல்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எனக்கு 10 பிளாக் இருந்துச்சு. 10 பிளாக்ஸ், 92, 96, 97, 10 மல்டி பிளாக் இருந்துச்சு. அந்த டாக்டர் கேட்டார், குடிப்பீங்களான்னு கேட்டார். ஐயா நான் பாஸ்டர் அப்படின்னேன். முதல்ல ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்டார். நான் பாஸ்டர்னேன். அப்புறம் கேட்குறாரு, நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்குறார். அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, அப்போ எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்டார். எனக்கே தெரியல அந்த 10 அடைப்பு. அப்போ தான் சொன்னார், ரொம்ப டென்ஷன், ரொம்ப ப்ரெஷர், வெளியே சொல்ல முடியாத மன குமுறல்கள் தான் உள்ள பிளாக் ஆகிடுதான். தெரியுதா உங்களுக்கு? நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனை, நிறைய பாடுகள் ஜனங்களால, ஊழியங்களால, ஊழியக்காரர்களால. ஆனால் ஆண்டு சொல்றார், இந்த புதிய வருஷத்தில் கல்லான இதயத்திலிருந்து ஒரு சதையான இதயம். ஃப்ரம் ஸ்டோனி ஹார்ட் டு சாஃப்ட் ஹார்ட். சொல்லுங்க, ஃப்ரம் ஸ்டோனி ஹார்ட் டு சாஃப்ட் ஹார்ட். தம்பி, நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன், என்னைக்கா கொஞ்சமாவது சட்டை பண்ணுறீங்களா? இதை விட என்னங்க வாழ்க்கையில் முன்னுரிமை ஆண்டவருக்கு? வாரத்தில் ஒரு நாள் தானே, 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரம் செல்கிற ஒரே நாள். எல்லாம் சொல்லுங்க, தேவனே, நான் உலகத்தில் செலவழித்த நேரங்களை விட உம்மோடு செலவழித்த நேரங்கள் அதிகமா இருக்கட்டும். சொல்லுங்க, கல்லான் இதயத்திலிருந்து. எல்லாம் சொல்லுங்க, தேவனே, எங்க பாஸ் எவ்வளோ பிரசங்கம் பண்றாரு, எது எப்படிதான் இருக்குது? கடவுள் ஏன் கல்லானான்? சொல்லுங்க, கல்லான இதயத்திலிருந்து. சத்தமா சொல்லுங்க, வாலிப பிள்ளைகள்லாம், உங்க அம்மா மம்மி டேடி எவ்வளோ கத்துறாங்க, ஏதாவது காதில் கேட்குதா? நீ போ பெருசு, உனக்கு வயசாயிடுச்சு, நீ லூஸு, உனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. சொல்லுங்க, கல்லான இதயத்திலிருந்து. ஐயா உங்களுக்கு தான் சொல்கிறேன்யா,
அந்த அம்மா எவ்வளோ போராடுது. இன்னைக்கு காலையில் உங்களை கூட்டின்னு வரது எவ்வளோ பாடு. எழுந்துருங்க, காபி போட்டு வச்சுட்டேன், சுடுதண்ணி வச்சுட்டேன், பாத்ரூமில் வச்சுட்டேன், நீ முன்னால் போ, நான் பின்னால் வரேன். அந்த அம்மா திரும்பி திரும்பி பார்க்குது. அவருக்கே அல்வா கொடுத்துட்றாரு இந்த ஆள். இதை குளிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாராம். அதில் வேற என்னங்க, அவர் குளிச்சுட்டு வர்றாருனால குளிச்சுட்டு வர்றாருன்னு சொன்னாரே தெரில. இந்த அம்மா திரும்பி திரும்பி பார்க்குது. பாவம், வருவானா அவள் வருவானா? ஐயா இந்த சொல்லுங்கள், 2013 ஆண்கள் சொல்லுங்கள் எல்லாரும். தம்பி சொல்லுங்கள், நீங்கள் என்னை திட்டினா பரவாயில்ல, இத்தனை அடுத்த வருஷம் தான் வருவேன். சொல்லுங்கள், கல்லான இதயத்திலிருந்து எனக்கு ஒரு சதையான இதயத்தை தாங்க ஆண்டவரே. ஒரு ஸ்டோனி ஹார்ட்ல இருந்து ஒரு சாஃப்ட் ஹார்ட்டை தாங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம், வசனத்தை கிரகிக்கிற பக்குவம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை 30, 60, 100 பலன் கொடுக்க இதயத்தை எனக்கு தாங்க. தேவன் சொல்லுகிறார், அவர் செய்வாராம். நம்பர் 3 36 அதிலே சொல்றாரு. 36 அவர் சொல்லுகிற வார்த்தை 29 வசனம், பஞ்சத்திலிருந்து பெருக்கம். சொல்லுங்க, பஞ்சத்திலிருந்து சொல்லுங்க பெருக்கம். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா உங்களுக்கு? பஞ்சத்திலிருந்து என்னவா? சொல்லுங்க எல்லாரும், பஞ்சத்திலிருந்து. அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஊழியனை நான் சொல்றேன், கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான தாட்சி இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், அதாவது கடன் தொல்லை இருக்கலாம். ஆனா புது வருஷத்துல கர்த்தருடைய ஊழியர்களாய் சொல்லுகிறோம், இனி உங்கள் வாழ்க்கையில பஞ்சம் இல்லை. There is no scarcity in your life. பஞ்சத்தின் மத்தியிலே ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். எல்லாம் பைபிள் கையில் எடுத்து சொல்லுங்க, வேத்த கையில் எடுத்து சொல்லுங்க, வேத்த கையில் எடுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவன் சொன்னார், அவர் கட்டாயம் செய்வார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எனக்கு பயன்பட, அதாவது எனக்கு பயன்படாத வேதம் எனக்கு தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு பயன்படாத வேதம் எனக்கு, இது என்ன மந்திர புஸ்தகமா? இல்லைங்க, இது என் வாழ்க்கையை வாழ வைக்கிற புஸ்தகம். இட் இஸ் நாட் a மேஜிக் புக், இட் இஸ் a moral புக். இந்த புதிய வருஷத்தில் உடைய எல்லா விதமான தாட்சிகளை கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நற்சீர் உண்டாக்க செய்வேன். என்னங்க? பெட்டர் திங்ஸ், பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், மேலான வாழ்க்கை, மேலான ஸ்தானம், மேலான ஆசீர்வாதங்கள். 4வதாக இந்த ஆண்டு செய்கிற வார்த்தை என்னவென்றால், வாசித்து பாருங்கள் 30 வசனத்தில் சொல்லுங்க, நிந்தை அடையாதபடி. சத்தமா சொல்லுங்க. அதுல இன்னொரு வார்த்தை போட்டிருக்குது, விருட்சத்தின் கனிகள். சொல்லுங்க எல்லாரும். இன் அதர் வேர்ட், நிந்தைக்கு பதிலாக நித்திய சந்தோஷம். சொல்லுங்க, நிந்தைகளுக்கு பதிலாக. ஆமா, 2014 ரொம்ப அவமானப்பட்டிருக்கலாம். You may be humiliated, சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். பிள்ளை இல்லை. நிறைய உலகம் கேட்கிற கேள்வி, நீ என்னத்தை பெருசா சாதிச்சுட்ட, என்னத்தை பெருசா நீ பெற்றுக்கொண்ட, நீ சபைக்கு போறிய, அந்த கர்த்தர் என்ன செஞ்சார்? 1000 கேள்விகள் உலகத்தில் கேட்கப்படலாம். 2014 ஆண்டவர் உன் நிந்தைகளை நீக்குகிற கர்த்தர். அன்றைக்கு எலிசபெத் சொன்னால், என் நிந்தையை நீக்கின ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, God is going to eradicate all your shameful things. சொல்லுங்க, எல்லா அவமானங்களையும் நீக்குகிற ஆண்டு. இல்ல பாருங்க, எந்த உலகத்துல நீ தலகுனிந்து பார்க்கப்பட்டீங்களோ அதே உலகத்துல நீ அண்ணாந்து பார்க்கப்படுவீங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களாங்க? என் வாழ்க்கையில பல நேரங்களில் அதை நான் சந்தித்திருக்கிறேன். எந்த இடத்துல நிந்தைக்கு, அதாவது அவமானப்படுத்தப்பட்டேனோ அதே இடத்துல ஆண்ட தலைநிமிர பண்ணினார். சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். நான் அந்த மெயில் பெங்களூர் எக்ஸ்பிரஸில் ஒரு மெயிலில் வந்துட்டு இருக்கிற நைட் கூட்டம் முடிச்சுட்டு ஜாக்சன் ஒருத்தருடைய சபையில் பேசிட்டு, டிக்கெட் கையில் இருக்குது, வெயிட்டிங் லிஸ்ட்டு, அது ட்ராப் அவுட் ஆகிடுச்சு சொல்லியிருக்கிறவங்க மத்தியில் ஒரு நாள். அந்த ட்ராப் அவுட் ஆன உடனே அந்த டிடி பயங்கரமாக திட்டுறாரு. என்ன திட்டுறாரு? எப்படி ஹவ் கேன் யூ கெட் இன்டு த கம்பார்ட்மெண்ட், ஏசி கம்பார்ட்மெண்ட், நீ எப்படி ஏறுவ? இன்னும் பயங்கரமாக திட்டார். நான் ஒயிட் பேண்ட் இதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறேன், பார்த்தா டீசெண்டாக தெரியுறீங்க, எப்படி ஏறலாம், அப்படி இப்படி ஒரே கத்துறார். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் என் புஸ்தகம் படிச்சுன்னுக்கிறார் அதுக்குள்ளே, அந்த கம்பார்ட்மெண்ட்டில். என்னை பார்த்த உடனே, பாஸ்டர் நீங்கள் பாஸ்டர் அப்படின்னாரு. அப்புறம் அது பழைய ஃபோட்டோ, மீசை வச்சுக்கிறேன், நீங்கள் ஸ்டீஃபன் தேவகுமார் அப்படின்னு. ஆமாய்யா நான் தான் அப்படின்னு. பாஸ்டர் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சேன், எனக்கு அதெல்லாம் கூட பெருசாக தெரியல, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை பாஸ்டர்னாரு. இது மாதிரி ட்ராப் அவுட் ஆகிடுச்சு, வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் 1, சண்டே நைட் அது ட்ராப் அவுட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறேன் எனக்கு புரியல. அப்படிங்களா, வாங்க பாஸ்டர் அப்படின்னாரு. நீங்கள் யார் யான்னு கேட்டேன், இந்த வண்டியினுடைய என்ஜின் டிரைவர் அப்படின்னாரு.
சார் நீ ஏன் இங்கே உட்காந்துருக்கிறேன்? என்ன, நான் ஜோலர்பேட்டில் இருந்து ஷிஃப்ட் மாறணும், அங்கே போனோன்னா மாறிப்பேன், அதனால் இங்கே உட்காந்துருக்கிறேன். உங்களை ரொம்ப நாள் பார்க்கணும் பாஸ்டர் நினச்சேன் பாஸ்டர், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி. நான் சொல்ல விஷயம் புரியுதா உங்களுக்கு? அந்த டிடி பார்த்து அப்படியே அந்த வேத்து விருப்பத்து கொட்டிடுச்சு. அவர் சொன்ன, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்? எனக்கு தெரியாது அவர் யாருன்னு. அவர் யாருன்னு முதல்ல கேட்டு அப்புறம் நீ பேசு. கடைசி அப்புறம் சொல்லு, சார் சார் நீங்கள் என்சிடி எடுத்துங்க சார். ரொம்ப அவமானம். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறேன். அவர் பாஸ்டர்னு அவனுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, கண்டபடி பேசுகிறான். அந்த அவங்களே பேயா பிசாசான்னு தெரியல. ஆனால் அடுத்த செகண்டே கர்த்தர் காட்சிகளும் மாறிட்டு எல்லாமே மாறிச்சு. எனக்கு இன்றைக்கி அதை நினச்சா யோசித்து பார்த்தா அற்புதமாக இருக்குது. அந்த ஆள், அதாவது அவர் சொல்கிறாரு, நான் கேபினில் இருக்க வேண்டிய ஆள், சும்மா அங்கே இருந்தால் ஏதாவது போர் அடிக்கும், அந்த ஆள் ஏதாவது பேசினே இருப்பான், அதனால் கொஞ்சம் நேரம் இங்கே புஸ்தகம் படிக்கிறதுக்காக வந்தேன் பாஸ்டர், அந்த நேரத்தில் உங்களை பார்த்தேன், எவ்வளோ பெரிய அற்புதம் அப்படின்னாரு. யோசித்து பார்த்தீங்களா? சொல்லுங்கள், சிறுமிப்பட்ட இடத்துல உங்களை உயர்த்துகிற கர்த்தர். சொல்லுங்க, நிந்தை அடையாதபடி சுத்தத்திலிருந்து சுத்தம், அதாவது கல்லான இதயத்திலிருந்து சதையான இதயம். அப்புறம் என்னங்க அடுத்து? பஞ்சத்திலிருந்து பெருக்கம், நிந்தையிலிருந்து ஆசீர்வாதம். அடுத்தபடி 34 வசனத்துல ஒரு வார்த்தை இருக்குது, பாழாய் கிடந்த தேசம் ஏதேன் தோட்டம் போல மாறும். இந்த நாளிலே 2013 உடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். there may be great loss. நிறைய இழந்திருக்கலாம். பொன்னை, பொருளை, பிள்ளைகளை, வாழ்க்கையை, உறவுகளை, சொந்தங்களை இழந்திருக்கலாம். பாழான வாழ்க்கையை கர்த்தர் பைதலமாய் மாற்றுவார். ஆமென் சொல்றீங்களா? எதெல்லாம் வாழ்க்கையை இழந்து போனீங்களோ ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். In English, David recovered all. சொல்லுங்க, எல்லாவற்றையும், ஒன்றும் குறைவுபடாமல். எல்லாம் கை நீட்டி சொல்லுங்க, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுவேன். என் முந்தின சீரை விட இந்த ஆண்டின் சீர் ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த சீரு மாமனார் கொடுத்த சீரு எல்லாமே செகண்ட் ஹேண்டு, கோச்சிக்க கூடாது. அப்புறம் மாமனார்லாம் எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட் வாங்கி கொடுத்தது. என் ஆண்டவர் தருவது த பெஸ்ட். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த சீர்வனங்க? மாமனார் சீர்வனமா, ஆண்டவருடைய சீர்வனமா? எத்தனை பையன் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன கொடுப்பாங்க? பெரிய வண்டியாக வேணுமா? என்னங்க, அதுக்கு ரோட தான் வாங்கி கொடுக்கணும். அதான் பெரிய வண்டி இருக்கிறதுலையே. என்னடா பசங்களா? அவன் சொல்கிறான், நான் கேட்கல பாஸ்டர், எங்கள் அம்மா அப்பா கேட்குறாங்க. என்னடா போய் புரியல உங்களுக்கு? ஹலோ மாமியார்களே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் மனுஷன் கொடுத்தா கடுகளவு, கர்த்தர் கொடுத்தா கடல் அளவு. சொல்லுங்க, எல்லா வாலிப பையன்லாம் சொல்லுங்க, மாமனார் கொடுத்தா, நல்ல வேலை எங்கள் மருமகள்லாம் இல்லை இங்கே, மாமனார் கொடுத்தா கடுகளவு, கர்த்தர் கொடுத்தாருன்னா யார் கொடுக்கணும்? எல்லாம் மம்மிங்கெல்லாம் பாருங்க, மம்மி எல்லாம், டேடி ரொம்ப கேட்க மாட்டார், மம்மிங்க தான் ரொம்ப கேட்குது. கேளுடி, எப்போ? 4 குழந்தை பிறந்த பிறகு கேட்டு வாங்கின வாடி. வீட்டுக்கு போனேன், அவர் சொல்றாரு, அந்த ரிட்டையர் ஆகிட்டாரு, பாரடி உங்க அப்பா கொடுத்த கட்டில் ஆடுதுன்றாரு, இவரே ஆடுறாரு. 4 குழந்தை பிறகு நம்ம மாமியார் சொல்லுது, போய் கேளுடி உங்க அப்பா கேட்ட. அநியாயமா இல்லை இதெல்லாம்? நீங்களாம் டெட்டால் போட்டு வாயை கழுவணும். ஹலோ, தேவனால் வராத வாழ்க்கை வாழ்வல்ல. நான் உணர்ந்து பேசுகிறேன். எங்கள் மாமியார் வீட்டில் 2 நாள் சாப்பிட்ருப்பேன் இது வரைக்கும். என்னோட பாஸ்டர் பாக்கியம் நினைப்பேன். நான் 32 வருஷத்தில் 2 முறை சாப்பிட்ருப்பேன். புரியுதா உங்களுக்கு? அதுதான் நான் பெற்ற நன்மைகள். அது முக்கியம் கிடையாது. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், மனுஷன் கொடுத்தா சத்தமா, கர்த்தர் கொடுத்தாருன்னா. அதனால இனிமேல் யாரும் சொல்ல அவன் கொடுக்கல இவன் கொடுக்கல. சில பேருக்கு உலக வங்கி கொடுத்தா கூட திருப்தி வராது. என்னுடைய பார்க்குறீங்க, இன்னா கொடுத்தாரு என்ன ஸ்டீவன்? கர்த்தர் கொடுத்தாருன்னா அவன் கொடுத்தா பேக்கெட் நிரம்பும், கர்த்தர் கொடுத்தா மனசு நிரம்பும். எது நிரம்பணும்? அப்படியா? நீங்கள் மாமியார் ஆயிட்டீங்களா? மாமியாராக போகிறவங்களாம் கேளுங்க, கர்த்தரை முதன்மையாக வையுங்க, இந்த சீரை பின்னால் வையுங்க. அந்த சீரை விட கர்த்தர் கொடுக்கிற சீர் ரொம்ப பெருசு. சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற சீர் பெருசுன்னு சொல்லுங்க. டேய் தம்பி, கர்த்தர் கொடுக்கிற சீர் ரொம்ப பெருசுன்னு சொல்லுடா. புரியுதா? பெரிய வண்டி வாங்கினோம் உங்க அம்மா கிட்ட, வெக்கமா இல்லை கேட்கறதுக்கு?
கை இல்லை, கால் இல்லை. இந்த சீர் வந்து அந்த சீர் போயிடும். எந்த சீர் போயிடும்? எந்த சீர் போயிடும்? அந்த சீர் போயிடும். அந்த சீர், அதனால நினைக்கிறேன் அந்த சீர் வந்ததுனால தான் இந்த சீர் வரல போல எங்களுக்கு. ஆமேன் சொல்லுங்க. ஆறாவதாக சொல்லுங்க, 35:3 வரி சொல்லுங்க. அவாந்திரமான வாழ்க்கை பாழும் நிர்மூலமாய் இருந்தவைகள் அரணிப்பானவைகளாய் மாறும். என்ன பாருங்க, the weak became strong. சொல்லுங்க, பலவீனமான ஒன்று சத்தமா சொல்லுங்க பலமுள்ளதாய் மாறும். கடந்த காலத்தில் நிறைய பலவீனம் இருக்கலாம், நிறைய பலவீனம் இருக்கலாம். இந்த புதிய ஆண்டிலே God is going to strengthen you. சொல்லுங்க, அவாந்திரமான வாழ்க்கை என்னவா மாறுது? வாயத்தன்னு சொல்லுங்களேன். என்ன அழகான தமிழ் பார்த்தீங்களா? பாழான நிலம், பாழான நிலம். ஒழுங்கா படிக்கணும் பைபிள. பாழான நிலம், கல்லான இதயம், அசுத்தத்திலிருந்து சுத்தம். புரியுதா உங்களுக்கு? பஞ்சத்திலிருந்து சொல்லுங்கம்மா, பஞ்சத்திலிருந்து. அடுத்து 37 கடைசி வார்த்தை, மந்தை பெறுகிறது போல உங்கள் மனுஷரை எல்லாம் கை தட்டி ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, மந்தை பெறுகிறது போல எங்கள் சபையில மனுஷர்களை பெருக பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க, மனுஷர்களை பெருக பண்ணுவான்னு சொல்லுங்க. நேரம் இல்லாதனால ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் 1, ஆண்டவர் எங்கே போக சொல்லுகிறாரோ அங்கே போவதற்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். ஒருவேளை அது பள்ளத்தாக்கா இருக்கலாம், எலும்புகளா இருக்கலாம், உலர்ந்த இடமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் எங்க கொண்டு போறாரோ அதான் ஏதேன் தோட்டம். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், அதான் ஏதேன் தோட்டம் சொல்லுங்க. சிஸ்டர், நீங்க ஏதேன் தோட்டம் நினைச்சு உள்ள போயிருப்பீங்க, கடைசியில் பாத்தீங்கன்னா அது காசிமேடு மயான மாதிரி இருக்கும். ஆனா காசிமேடு நினைச்சு உள்ள போனீங்க, நினைச்சு காசிமேடா இருக்கும், உள்ள போனீங்கன்னா அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்குது, பிக் பிளஸிங்